திரு ஆரூர் தாஸ் அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப சிறுகதை, கடிதத்தில் ஒரு கதை. இதுதான் கதையோட தலைப்பு. ஆரூர் தாஸ் அவர்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் திரைப்பட உலகில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நபர். வசனகர்த்தா. நிறைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. அதுலேயும் குறிப்பா வேற மொழிகளில் எடுக்கப்பட்ட படங்கள், அது ரீமேக் பண்ணி தமிழ்ல வருது இல்லையா? தெலுங்குல இருந்து, மலையாளத்துல இருந்து, கன்னடத்துல இருந்து, ஹிந்தியில இருந்து, அது மாதிரி வர்றப்போ அதனுடைய வசனங்கள்ல தமிழுக்கு தகுந்த மாதிரி மாத்தி எழுதுறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம் ஆரூர் தாஸ் அவர்கள். அது மாதிரியான படங்களுக்கு எக்கச்சக்கமான வசனங்கள் எழுதி பாப்புலர் ஆயிருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, விதி அப்படிங்கிற ஒரு படம் பல வருஷத்துக்கு முன்னாடி 80ஸ்ல 85 அந்த ரேஞ்சில் வந்தது. நடிகர் மைக் மோகன் இருக்கார் இல்லையா, அவரும் பூர்ணிமா ஜெயராம், சுஜாதா மேடம், ஸோ இவங்க நடித்த அற்புதமான படம். வசனத்துக்காகவே, அது கோர்ட்டு சீன் சம்பந்தப்பட்ட வசனத்துக்காகவே ஓடின படம். அந்த வசனத்தை எழுதினவர் ஆரூர் தாஸ் அவர்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருந்தது இப்போ மாதிரியான நமக்கு பென்ட்ரைவில் பாட்டு கேட்குறதோ அல்லது இது மாதிரி எல்லாம் கிடையாது. ஒன்லி கேசட்டு தான், பாடல் கேசட்டுகள் வெளியீடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கேசட்டுகள் பாடல்களுக்கு புகழ் பெற்றது கண்டிப்பா, அனைத்து படத்தினுடைய பாடல்களும். ஆனா வசனத்துக்காகவே, அந்த படத்தினுடைய வசனத்துக்காகவே அந்த ஆடியோல கேசட்ல பதிவு பண்ணி அதை எக்கச்சக்கமான முறையில சேல்ஸ் ஆனது அந்த விதி படம் அப்படிங்கிறது. அதுக்கு ரொம்ப அருமையா வசனம் எழுதினவர் ஆரூர் தாஸ் அவர்கள். அவர்கள் எழுதின ஒரு கதை தான் கடிதத்தில் ஒரு கதை. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த கதை எழுதியிருக்காரு. கேட்கலாமா? அன்புள்ள சீதாவுக்கு உன் பிரியமுள்ள தாய்மாமா பழனிக்குமார் எழுதும் 33வது கடிதம். இது உன்னோட 33வது நினைவு நாள். ஒவ்வொரு வருடமும் உன் நினைவு நாள் அன்னைக்கு உனக்கு கடிதம் எழுதுவேன். அந்த மாதிரி இன்னைக்கும் எழுதியிருக்கேன். நீ அக்னி பிரவேசம் பண்ணி இது 33வது வருஷம். அதோ பாரு, உன்னுடைய படத்துக்கு கீழே என் மனைவி சரஸ்வதி படையல் போட்டிருக்கா. அதுல என் கல்யாணத்துக்காக உனக்கு நான் வாங்கி கொடுத்த பட்டு பாவாடை, சட்டை, தாவணிய வழக்கம் போல வச்சிருக்கா. இன்னமும் அது நேத்து வாங்கினது மாதிரி அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. ஏன் இருக்காது? என்னுடைய கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை அதை நீ கட்டிக்கிட்ட, அவ்வளவுதான். அதுக்கப்புறம்தான் அநியாயமா நீ போயிட்டியேடி. சீதா, இப்பவும் சொல்றேன், அரியா பருவத்திலேயே அப்பாவை இழந்த என்ன என்னுடைய கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காப்பாத்தி ஆளாக்கிட்ட. என்னுடைய உயிருக்குயிரான எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன். உன்னை என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி தான் நினைச்சனே தவிர, உன்னை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த போற மனைவியா ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நான் நினைச்சதில்லம்மா. நிறைய கனவுகளோட ஊர்ல இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்த எனக்கு சினிமாவில் நிறைய வாய்ப்பு வந்தது. புகழோடு போதுமான பொருளும் கிடைச்சது. வாடகைக்கு இருந்த வீட்டையே சொந்தமா விலைக்கு வாங்கினேன். வீட்டுல விளக்கு இருந்தது. அந்த விளக்கை ஏத்துறதுக்கு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா 6 மணி ஆனதும் முகத்தை கழுவிக்கிட்டு பவுடர் பூசி துளி குங்குமத்தை நெத்தியில இட்டு ஒரு முளம் மல்லிகைப்பூவை கூந்தல்ல வச்சுக்கிட்டு நல்ல விளக்குல நல்லெண்ணெய ஊத்தி திரிய நெருடி விட்டு அதை எரிய வச்சு ஊதுபத்தி கொளுத்தி எங்க அப்பா படத்துல பொருத்தி கை குவிச்சு கும்பிடுறதுக்கு ஒரு மகாலட்சுமி என்னுடைய மனைவிங்கிற பேர்ல அது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வரலேங்கிற ஒரே ஒரு குறையோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் நீ என் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்ச. மனைவியே இல்ல, மனைவி முறையுள்ள ஒரு தங்கச்சியா. உங்க அப்பா அம்மா எதுக்காக உன்னை எங்கிட்ட அனுப்புனாங்களோ, எங்க அம்மா எதுக்காக அதை அனுமதிச்சு உன்னை என் வீட்டுல வச்சுக்கிட்டாங்களோ, அதுக்குள்ள புகுந்து புறப்பட நான் விரும்பல. நான் கட்டிக்க வேண்டிய முறப்பொண்ணு நீ. என்னை கைப்பிடிச்சு என் கையால தாலி வாங்கிக்க சகல உரிமையும் உள்ள பொண்ணுதான் நீ. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் என் மனசுல இருந்து எடுத்தெறிய என்னால முடியலம்மா. உன்கிட்ட இருந்த சிறந்த குணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு தடவை கூட தப்பி தவறி மாமா என்னை கட்டிக்கிறீங்களான்னு நீ என்கிட்ட கேட்டதே இல்ல. நானும் சீதா நான் உன்னதான் கட்டிக்குவேன்னு சொன்னதே இல்ல. ஆனா எங்க அம்மா மனசுல மட்டும் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சௌகரியமா வாழணும்னு எண்ணம் இருந்திருக்கு. உன்னுடைய மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது ஜாடமாடையா எனக்கும் தெரியும். ஆனா அத பொருட்படுத்தாம சகஜமா உன் கூட நான் பழகுனேன்.
ஒரு அன்பான மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்யற அன்றாட பணிவிடைகளை எல்லாம் நீ எனக்கு செஞ்ச. விடியற்கால என்னை எழுப்பி விடுறதுல இருந்து வெந்நீர் கலந்து குளிக்க வைக்கிறது, கள்ளங்கபடம் இல்லாம எனக்கு முதுகு தேய்ச்சி விடுறது, என் துணிமணிகளை எடுத்து கொடுக்கறது, என்னை டிஃபன் சாப்பிட வச்சு ஷூட்டிங்க்கு அனுப்புறதுன்னு அத்தனை வேலைகளையும் நாள் தவறாம செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மொத்தத்துல மனைவிங்கிற அந்தஸ்து இல்லாமலே ஒரு மனைவியோட கடமைகள் அத்தனையும் எனக்கு நீ செஞ்ச. தாம்பத்திய உறவுங்கிற ஒரு தவற அப்படி இப்படின்னு 30 வயசை நெருங்கிட்டேன். அது வரைக்கும் நான் உன்னை தாரமா இல்ல, தங்கச்சியா தான் பாக்குறேன், பழகுறேன், நினைக்கிறேங்கிற உண்மைய அம்மா உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் தான் மனச மாத்திக்கிட்டு எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்கிருந்தோ எத்தனையோ போட்டோக்கள் வந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு போட்டோ என் மனசுக்கு பிடிச்சிருந்தது. அவ பேரு சரஸ்வதி. என் வீட்டுக்கு விளக்கேத்த வந்த லட்சுமி. இந்த விவரம் எல்லாம் உனக்கும் தெரியும். இதுக்கப்புறம் தான் நீ, நான், எங்க அம்மா, உங்க அப்பா, அம்மா எல்லோருமே ஒரு தப்பு பண்ணினோம். அது என்னன்னா, என்னுடைய கல்யாணத்துக்கு முந்தையே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உன்னை கட்டி கொடுத்து சீரும் சிறப்புமா புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். இல்லாட்டி இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரப்போறா, அதனால நீ உங்க அப்பா அம்மாவோட போயிடுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்கணும். சொல்லல. அல்லது உங்க அப்பா அம்மாவாவது நீ இனிமே அங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லம்மா, பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துடுன்னு சொல்லி இருக்கணும். அவங்களும் அப்படி சொல்லல. அட, நீயாவது சொல்லி இருக்கலாம் இல்லாமணி. மாமா, என் கனவு களைஞ்சிருச்சு. இந்த வீட்டு முத்தத்துல நான் புள்ளி வச்சு போட்டிருந்த கோலம் அழிஞ்சிருச்சு. உங்களை எழுப்பி விட்டு குளிக்க வச்சு துணி எடுத்து கொடுத்து டிஃபன் சாப்பிட வச்சு ஷூட்டிங்க்கு அனுப்புறதுக்கு இன்னொரு பொண்ணு வரப்போகுது. நான் போயிட்டு வரேன் மாமா. என் புருஷனோட இங்க மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு நீ ரயில் ஏறி இருக்கணும். சொல்லல, அப்படி நீ செய்யவும் இல்லை. ஒரு சின்ன சிக்கலான இங்கிதம். இது எந்த மண்டையிலையும் எட்டல. நீ எப்பவும் போல இங்கேயே இருந்து என் கல்யாணத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டியோ சஞ்சலப்பட்டியோ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமாவது உனக்கு கல்யாணம் முடிச்சு உன்னை அனுப்பி வச்சிருக்கணும். நாங்க நீ கேட்காமலே நாங்களே அதை செஞ்சிருக்கணும். ஆனா அதையும் செய்யல. அதுதான் போகட்டும். என்னுடைய புது பொண்டாட்டியாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம். இதோ பாருங்க, உங்க அக்கா பொண்ணு இங்க இருக்கிறது எனக்கு என்னவோ போல இருக்கு, தயவு செஞ்சு அதை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு. ஆனா அவளும் சொல்லல. ஏன்னா அவ பண்புள்ளவ, இங்கீதம் தெரிஞ்சவ. இப்படி ஒரு பொண்ணுக்காகத்தானே இத்தனை வருஷமா நான் கல்யாணம் பண்ணிக்காம காத்திருந்தேன். இல்லைன்னா என்னைக்கோ எவளையாச்சும் ஒருத்திய புடிச்சு கொண்டாந்து எங்க அம்மா முன்னால நிறுத்தி, அம்மா இவதான் உன்னோட மருமக பொண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்திருப்பனே. ஆனா நான் அப்படி செய்ய விரும்பல. நான் கட்டுற தாலிய கட்டிக்கிறதுக்கு எவளாவது ஒருத்தி எங்கேயாவது பிறந்திருப்பா. அவ வந்தா வரட்டும், வரலன்னா போகட்டும்னு பதவிசா இருந்துட்டேன். வரவேண்டிய நாள்ல வரவேண்டிய மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்தா. ஆனா சந்தோஷமா பூவும் பொட்டுமா புருஷனோடு போக வேண்டிய நீ பணமா போவேன்னு முந்தி எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எப்பாடுபட்டாவது உன் கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி வச்சிருப்பேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி வைராக்கியமா நான் இருந்திருப்பேன். தினமும் விடிகாலையில எனக்கு முந்தையே எந்திரிச்சு ஜில்லுன்னு பச்சை தண்ணியில குளிர குளிர குளிச்சு பழக்கப்பட்ட நீ அன்னைக்கு ஏமா தீயில குளிச்ச? அப்படி என்னமா அவசியம் வந்துச்சு? அதுக்கு கெரோசினை ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு சாகரத்துக்காகவா நீ எங்க வீட்டுக்கு வந்த? அநியாயம் சீதா, இது ரொம்ப ரொம்ப அநியாயம். சீதா, உனக்கு தெரியுமா, என் பெரிய புள்ள சந்திரன் இப்ப பெரிய நடிகன் ஆயிட்டான். குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு லட்சாதிபதியா இருந்த என்ன கோடீஸ்வரன் ஆகிட்டான். அவன் என்ன போல காலத்துக்காகவோ சாதி சனத்துக்காகவோ காத்திருக்கல. அவனுக்கு பிரியமான பொண்ண அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொன்னான். அவன் விரும்பின பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சோம். சின்ன வயசுல அவன் ஆசைப்பட்ட பொருளையெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டு பெரியவனானதும் வாழ்நாள் பூராவும் அவனோடு இருக்க வேண்டிய மனைவிங்கிற வாழ்க்கை துணைய அங்கீகரிக்க மறுக்கிறது அப்பா அம்மாவுக்கு அழகில்ல. எல்லாம் சுபமா நடந்துச்சு. நல்லா இருக்கட்டும். அவங்க அண்ணனை தொடர்ந்து தம்பி மூர்த்தியும் நடிக்க தொடங்கி இருக்கான். இதெல்லாம் நான் எதிர்பாராதது.
நம்மள மீறி ஏதோ ஒண்ணு இருக்குது இல்லையா, அது இயக்கி வைக்குது. வாழ்க்கையில எனக்கு குறைன்னு எதுவுமே இல்ல. குடும்பத்துல நீ இல்லையேங்கிற ஒன்ன தவிர, நீ உயிரோட இருந்து 2, 3 குழந்தைகள பெத்தெடுத்து என் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா, உனக்கு நான் முறைமாமன் ஆனது மாதிரி உன்னுடைய குழந்தைகளுக்கும் தாய்மாமா ஆகியிருப்பேன். எப்படின்னா, என் கூட பொறக்காத தங்கச்சி இல்லையா? அவ்வளவுதான். எழுத்த கண்ணீர் மறைக்குது. மத்தது எல்லாம் அடுத்த வருஷம் நினைவு நாள்ல எழுதுறேன். இப்படிக்கு உன் தாய்மாமன் என்கிற பாசமுள்ள அண்ணன் சிவசாமி என்கிற பழனிக்குமார். முற்றும்.